Hello guys, welcome to the channel Verum Giri. கொஞ்ச நாளாவே நம்ம சேனல் வந்து ஒரு மந்தமான நிலையில இருக்கோ, அதாவது வந்து வீடியோ என்னால ஒழுங்கா போஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சீங்களான்னு தெரியல, பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா how to make your brain smarter and sharper. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போதோ இல்லையோ, எனக்கு வந்து அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்க போதோ எனக்கு தோணுது. சோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் 10. அந்த 10 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் வந்து அதாவது நீங்க என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிச்சா உங்களோட பிரெயின் வந்து ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பராகவும் மாறும் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கு அடுத்த 5 டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ வந்து மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். உங்களோட பிரெயினை ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் மாற்றுறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய 5 டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளோட பாடி வந்து ஷேப்பாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ட்ரோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்மளோட பிரெயின் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி கொடுக்கறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ உங்கள் உடம்புல வந்து என்ட்ரோஃபின் செக்ரேட் ஆகுதோ உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக புத்துணர்வாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறது மூலமாக உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வந்து நீங்கள் திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து அதிகமாகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம கடைபிடிக்க வேண்டிய செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி வந்து நிறைய சாப்பிடுவோம். ஒரு சில பேர் வந்து டெய்லி 3 வேளையுமே சாப்பாடே சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 3 வேளையுமே ஜங்க் ஃபுட்ஸே சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்ம கிடைக்க வேண்டிய எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்காதா அப்படின்னா சுத்தமாக கிடையாது. வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதில் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அது ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னே தெரியல, எல்லாமே கலந்து கிடைக்கும். ஸோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். அண்ட் அடிஷனலாக இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து காஃபி குடிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஏன் காஃபி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னா, காஃபியில் வந்து கிரியேட்டைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து உங்களோட பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இன்ஸ்டன்டான பிரெயினுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நிறைய அத்லெட்ஸ் வந்து அவங்க ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஸோ வந்து டெய்லி வந்து காஃபி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்லீப்பிங். ஸோ ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து சராசரியா தூங்க வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 hours கிட்ட ஒரு சராசரியா தூங்க வேண்டியிருக்கும். பட் இங்க யாருமே சரியா தூங்குறது கிடையாது. என்னையே எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நான் நைட்டு தூங்குறதுக்கே 12 மணி கிட்ட ஆயிடும். காலையில வந்து சீக்கிரமா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours தான் நான் தூங்குவேன். நீங்க எந்த அளவு அதிகமாக தூங்குறீங்களோ அந்த அளவு உங்களோட டிப்ரெஷன், உங்களோட ஆன்சைட்டி எல்லாமே கம்மியா இருக்கும். உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க எந்த அளவு கரெக்டாக தூங்குறீங்களோ காலையில் எந்திரிக்கும் போதும் கரெக்டான ஒரு டைம் வந்து கீப் அப் பண்ணி எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா டெய்லி வந்து 6 மணிக்கு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மூலமா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு தி சன்லைட். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் உங்களோட பாடி வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணாத பட்சத்தில் உங்க உடம்புல விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து விட்டமின் டி கிடைக்கிற பொருட்கள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சன்லைட்ல இருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கணும். ஸோ வந்து தினமும் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்க உடம்பு வந்து சன்லைட்ல படுற மாதிரி வைங்க. இந்த விட்டமின் டி கிடைக்கக்கூடிய சன்லைட்ல வந்து எப்பவுமே நமக்கு இருக்குமானா கிடையாது. காலையில வர சன் இருக்கு தெரியுமா, அதுல வந்து விட்டமின் டி கிடைக்கும். அதே போல சாயங்காலம் மறைய போற சன்ல இருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ராப்பரா உங்க உடம்பு வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசியா நம்ம பின்பற்ற வேண்டிய 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளே வீடியோ கேம்ஸ். என்னடா வீடியோ கேம்ஸ் விளையாட சொல்றேன்னு பாக்குறீங்களா? வீடியோ கேம்ஸ்னா பப்ஜியோ இல்ல கால் ஆஃப் டியூட்டியோ அந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் கிடையாது. நம்மளோட பிரெயினுக்கு வந்து அதிகமான ஃபங்க்ஷன் கொடுக்கக்கூடிய வீடியோ கேம்ஸ். அதாவது சுடோக்கு மாதிரியோ இல்ல வந்து மேத்தமேட்டிக்கல் ஏதாச்சும் கேம்ஸ் மாதிரியோ நீங்க விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க விளையாடும் போது உங்களோட பிரெயினுக்கு வந்து அதிகமான ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால உங்களோட பிரெயின் வந்து அதிகமாக ஷார்ப் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய 5 விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸோ வந்து இப்போ எந்த விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளோட பிரெயின் வந்து ஷார்ப் ஆகிறது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ ஆல்கஹால் நீங்க அதிகமாக கன்சியூம் பண்றதுல என்ன ஆகும்னா, உங்களோட பிரெயினோட செல்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஆல்கஹால் வந்து ரொம்ப குறைச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் ஓவர் கன்சம்ஷனாச்சும் குறைச்சிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, டிவி வந்து அதிகமாக பார்க்காதீங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து டிவி நிறைய பார்த்து தான் செலவு வச்சுட்டு இருப்போம். ஸோ டிவி நிறைய பார்க்கறதுனால, அதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காத சேனல்ஸ் வந்து நிறைய பார்க்கறதுனால நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க டிவி பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு டிவி பாருங்க. அப்படியே அந்த மாதிரி டிவி பார்க்குற சமயத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் ஏதாச்சும் பாருங்க. தேவையில்லாம இந்த யூஸ்லெஸ் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ் வந்து நிறைய பார்க்காதீங்க. அண்ட் நம்ம கடைபிடிக்க கூடாத 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்றாட உணவுல இருந்து சுகரை வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணிடுங்க. ஸோ ஏன் சுகரை வந்து கட் பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சுகர்ல வந்து நம்மளோட செல்ஸை வந்து சீக்கிரமா வயசாக வைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதனால வந்து சுகரை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் ஆன்சைட்டி கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட மூளையை வந்து மழுங்குறதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட். நம்ம எல்லாரும் நிறைய டைம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது விஷயம் நமக்கு கரெக்டா நடக்கலனாலும் சரி, இல்ல வந்து நிறைய வந்து ஒர்க் லோட் கொடுத்தாலும் சரி, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துல வந்து நம்ம சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அதுல வந்து கண்டிப்பா நம்ம கரெக்டா சொதப்பிடுவோம். ஸோ வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெளியே வரதுக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். ஸோ வந்து அதனால உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா இருந்து உங்களோட பிரெயின் வந்து ஷார்ப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பா இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய கடைபிடிக்க கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் மென்டாலிட்டில இருந்து வெளியே வாங்க.
ஃபிக்ஸ்ட் மென்டாலிட்டினா என்னன்னா, அதாவது இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், இதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேருந்து வெளியே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு மிடில் கிளாஸில் சேர்ந்த ஒரு 2 பேரை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மிடில் கிளாஸர் எப்படி நினைப்பாருன்னா, நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்ம லைஃப் இப்படியே தான் போகணும், ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதால நம்ம லைஃப் இப்படியே தான் போகும், நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டியில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு மிடில் கிளாஸர் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்போ சம்பாதிக்க முடியல, நம்ம மிடில் கிளாஸ் இருந்துட்டோம், நம்ம ஃபியூச்சர் வந்து இப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம ஃபியூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து முயற்சியாக இருப்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டியே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து எப்பவுமே ஒரு ஃபிக்ஸடான மென்டாலிட்டியில் இருக்காதீங்க, இது வந்து நம்மளால முடியாது, நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் எப்பவுமே இருக்காதீங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் மென்டாலிட்டி வந்து கண்டிப்பாக வெளியே வர பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் பிரைனை வந்து ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் மாற்றுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு 10 விஷயங்களை வச்சு நம்ம பிரைனை வந்து எப்படி ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் மாற்றுறது நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து 2019 வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், காலி பண்ணிட்டோம், ஆஸ் வெல் அஸ் அதுவும் நம்மளை வந்து வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து வரப்போகிற 2020 நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாற்றுவோம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டெப் எடுப்போம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இல்லை அட்லீஸ்ட் உங்களால் 6 மந்த் நீங்கள் ட்ரை பண்ண முடியலாம், 21 டேஸ் ஆச்சும் ட்ரை பண்ணுங்க. ஏன் 21 டேஸ் சொல்றேன்னா, அதாவது ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்றதுக்கு 21 டேஸ் ஆகும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ் ஆச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஏன் நானும் வந்து அதை ட்ரை பண்ண போறேன், எனக்கும் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றேன். ஸோ பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.